கழுத்து கடியில என்ன குருன்னு சவுண்டு? என்ன பண்றீங்க? வாய மட்டும் அவுத்து விடு. நீ நேரங்க விரல நோண்டிக்கிட்டு இருக்க மாட்ட. ரத்தத்தோட இருப்ப. அண்ணா வெளியில திறந்து விட்டுருங்க. அவுத்து விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ஸ்வீட்டி. இவ வந்து ஒரு ஃபீமேல் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியல. அவங்க வந்து வெளியூருக்கா அதிகமா போறதுனால, இவங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியல. ஒட்டம் ஃபுல்லா கட்டி சேர்ந்துருச்சுனாங்க. பட் இதாவது கொஞ்சம் பரவால்ல, கட்டி கொஞ்சம் ஓகே. ஆனா ஃபுல் ட்ரிம்மிங் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பாடியோட அட்டாச்சா இருந்தது நிறைய கட்டிகள். ஸோ அதனால கழுத்தை சுற்றி, தொடைய பக்கம், இந்த பக்கம் எல்லாமே கட்டிகள். நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த எந்திரிச்சு நின்ன உடனே அந்த தொட பக்கத்தில் பார்த்தா கட்டி தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் ஹெவி கட்டிகளாக இருந்தது. வால்லையுமே கொஞ்சம் நிறைய கட்டிகள் இருந்தது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. பற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் தான் இருந்தா. நம்மளும் கொஞ்சம் ட்ரிம்மிங் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, சென்சிட்டிவ் போர்ஷன்ஸ்னு இருக்குது. இந்த அடிப்பகுதி, தொடப்பகுதி இதெல்லாம் வந்து டாக்ஸுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான போர்ஷன். அதுவும் முக்கியமாக ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் அந்த தொடப்பகுதியில் ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன்னா மேல் வந்து அதிகமாக ஹம்ப் பண்ணக்கூடிய போர்ஷன்ங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து இவ ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் ஆகி என்னை கடிக்கவே வந்துட்டா. அதனால் 2-3 தடவை பல்லுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, மசில் போட ஆரம்பிச்சிட்டேன். மசில் போட்டு அந்த கட்டிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மூட்டியில் இருக்க முட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது. அடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்கின் வந்து செப்டிக்காக இருந்தது. ஸோ அதனால் அவங்க பெட் பேரண்ட்ஸை கூப்பிட்டு காமிச்சு உடனே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்லையும் வந்து நிறைய கட்டிகள் இருந்தது. எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெயிலை கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. நெயில் ரொம்ப மோசமாக இருந்தது. நெயிலையும் கட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் குளிப்பட்டும் போது மேடம் வந்து ரொம்ப குட் கேர்லாக பிஹேவ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அந்த இரிட்டேஷனாக இருந்த எல்லா போர்ஷன்ஸையும் நம்ம காலி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நல்லா குளிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு அந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு. ஏன்னா ஸ்கின்ல என்னதான் பர்ற எடுத்தாலும் ஸ்கின்ல ஒரு அழுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ அதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா இது பண்ணியாச்சு, தேய்ச்சி விட்டு. இங்கே பார்க்கலாம், சார் மேடம் வந்து குட் கேர்லாக மாறிட்டாங்க. அப்படியே இந்த பாருங்க, வாலெல்லாம் ஆட்டிக்கிட்டு என்னமோ நல்ல பிள்ளை மாதிரி. ஆனால் சென்சிட்டிவ் போர்ஷன்ஸ் எல்லாம் தொடும்போது என்ன ஒரு ஆட்டம் ஆடினாங்க தெரியுமா? இப்போ நல்லா இதை பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரையர் போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டுக்கு விட்டுருங்கன்னு கதவு மேலெல்லாம் தவிட்டா. இதுதான் அவள் பண்ணுற சேட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேலாம் அடித்து வீட்டுக்கு கிளப்பி விட்டாச்சு. ஓகே ஸ்வீட்டி, பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்கள் பார்க்கலாம், ஃபுல் ஃபர்ரை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.